வெல்கம் டு Vel Tech Tamil யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு தனித்திறமைகள் இருந்துன்னா அதை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த பேஜை பயன்படுத்தலாம். உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்துன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான தகவல்களை அதில் போஸ்ட் பண்ணி அதிலிருந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் Vel Tech Tamil. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக் என்ற அப்ளிகேஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்குதா என்பதை ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. சர்ச்னு சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Watch, tab 2 on 6, to new. Groups, tab 3 on 6. Profile, tab 4 on 6. Notifications, tab 5 on 6. Menu, tab 6 on 6. Tab 6 of 6 இது மெனு பட்டன். இதை ஓப்பன் பண்ணுறேன். Menu, tab 6 on 6, selected. மெனு ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரலாம். Menu, search button. Profile and pages, header, section is collapsed. Double tap to expand the section, 1 of 7, in list, 7 items. Top shortcuts, header, set all shortcuts, alphabetized, header. Help and support, header, settings and privacy, header. Section is collapsed. Double tap to expand the section, 7 of 7. இதில் மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. அதாவது 5 செக்ஷன் இருக்குது. ப்ரொஃபைல் அண்ட் பேஜ், ரெண்டாவதா டாப் ஷார்ட்கட், மூணாவதா ஆல் ஷார்ட்கட், நாலாவதா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், அஞ்சாவதா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி. இந்த 5 செக்ஷனில் டாப் ஷார்ட்கட் அல்லது ஆல் ஷார்ட்கட் என்ற செக்ஷனை ஓப்பன் பண்ணலாம். அதாவது அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் டபுள் டேப் கொடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போது டாப் ஷார்ட்கட் என்பதை கிளிக் பண்ணுறேன். Top shortcuts, header, section is collapsed. Double tap to expand the section, 2 of 7. இப்போது இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். Top shortcuts, header, section is expanded. Double tap to collapse the section. செக்ஷன் இஸ் எக்ஸ்பேண்டட்னு சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். 3 of 19. 4 of 19. இதில் ஷோ ஆகிற ஆப்ஷன் நேம் சொல்லலை. 4 of 19, 5 of 19 என்ற ஆர்டர் தான் சொல்லுது. 5 of 19, 6 of 19, 7 of 19, 8 of 19, 9 of 19, 10 of 19. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது டாப் ஷார்ட்கட் என்பதை டபுள் டேப் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தோம். 10 of 19. 10 of 19 என்ற ஆப்ஷன் தான் பேஜ் என்ற ஒரு பட்டன். இதை டபுள் டேப் கொடுத்தோம்னா நியூ பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்ததுன்னா COVID-19, ஃப்ரெண்ட்ஸ், குரூப், மார்க் பிளேஸ், வீடியோ அண்ட் வாட்ச், மெமரிஸ், சேவ்டு, பேஜ். 10 of 19 தான் பேஜ். அடுத்தது ஈவெண்ட், கேமிங், ஜாப், நியர்பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டாப் ஷார்ட்கட் என்பதை டபுள் டேப் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ திரும்ப நான் டாப் ஷார்ட்கட் என்பதை கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். Top shortcuts, header, section is expanded. Double tap to collapse the section, 2 of 19. இப்போ எக்ஸ்பேண்ட் சொல்லுது இல்லை, டபுள் டேப் தானே கொலாப்ஸ்னு சொல்லும். Top shortcuts, header, section is collapsed. Double tap to expand the section. அடுத்ததாக ஆல் ஷார்ட்கட் என்ற செக்ஷன் இருக்கும். All shortcuts, alphabetized, header, section is collapsed. Double tap to expand the section, 3 of 7. ஆல் ஷார்ட்கட் என்பதை டபுள் டேப் கொடுக்குறேன். இதில் பேஜ் எத்தனாவது இடத்துல இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்காக தான் முன்னாடி 10 of 19 சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல் ஷார்ட்கட் என்பதை டபுள் டேப் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். All shortcuts, alphabetized, header, section is expanded. Double tap to collapse the section. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். 4 of 34, 5 of 34, 6 of 34, 7 of 34, 8 of 34, 9 of 34, 10 of 30, 11 of 12 of 14 of 15 of 16 of 17, 18 of 19 of 20 of 21, 22 of 23, 24 of 25, 26 of 34. 26 of 34. இப்போது ஆல் ஷார்ட்கட் என்பதில் டபுள் டேப் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 26 of 34. 26 of 34. இந்த ஆப்ஷன் ஒரு நியூ பேஜை க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். டாப் ஷார்ட்கட் என்பதை மட்டும் டபுள் டேப் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 of 19. 10 of 19 வந்து பேஜ் என்ற லிங்க்கு. நான் பேஜ் என்ற லிங்க்கை டபுள் டேப் கொடுக்குறேன். Facebook, back button. பேஜ் என்பதை டபுள் டேப் கொடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரலாம். Pages. Create 1 of 4 in list 4 items.
பேஜஸ் என்ற ஹெட்டிங் சொல்லிச்சு. அடுத்தது கிரியேட்டு. Discover 2 of 4. Invitations 3 of 4. Liked pages 4 of 4. 1 of 2 in list 2 items. 1 of 2 2 ஐட்டம் சொல்லிச்சு. 2 of 2. 2 of 2 எனக்கு பேஜ் சரியாக வாசிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வாசிக்குதா என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். லைக்டு பேஜுக்கு அடுத்து வரக்கூடியது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த பேஜ். 1 of 2 in 2 of 2. 1 of 2 2 of 2 2 பேஜ் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதனால் சொல்லுது. இப்போது பேக் ஸ்வைப் பண்ணி, அதாவது லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி க்ரியேட் சொல்லிச்சுல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறேன். 1 of like in this pages create 1 of 4. க்ரியேட் என்ற ஆப்ஷன் சொல்லிச்சு. டபுள் டேப் கொடுக்குறேன். Facebook unlabeled. டபுள் டேப் கொடுத்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Get started button. கெட் ஸ்டார்டட் பட்டன் இருக்குது. டபுள் டேப் கொடுக்குறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Back button. What do you want to name this page? க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்கன்ற ஹெட்டிங் வருது. அடுத்து ரைட் ஸ்வைப். Page name edit box. பேஜ் நேம் என்ற எடிட் பாக்ஸ் இருக்குது. டபுள் டேப் கொடுக்குறேன். Showing English UK QWERTY keyboard. கீபோர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் நேமை டைப் பண்ண போகிறீங்களா, ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ண போகிறீங்களா, கேபிட்டல் ஸ்மாலில் டைப் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்களே மைண்ட் அவுட் பண்ணிவிட்டு செக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பேஜை நான் டைப் பண்ணுறேன். VELTECH space TAMILL. Editing Vel Tech Tamil edit box page name. Vel Tech Tamil என்பதை டைப் பண்ணிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். The page name should be the name of your business, personal brand or organization. You can request to change this later. அடுத்து ரைட் ஸ்வைப். Next button. நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. டபுள் டேப் கொடுக்குறேன். Loading. Facebook. Next button disabled. Back. It looks like you already manage a page named Vel Tech Tamil. Please choose a different name. நான் Vel Tech Tamil என்பதை ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால் வேறு நேமை சூஸ் பண்ண சொல்லி வருது. இப்போது தமிழ் என்ற நேமை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். Vel Tech அப்படியே இருக்கட்டும். Delete. இப்போது Vel Tech என்ற நேம் மட்டும்தான் இருக்குது, தமிழ் இல்லை. தமிழ் இருந்ததுனால தான் ஆல்ரெடி Vel Tech Tamil இருக்குதுன்னு சொல்லிச்சு. இப்போ Vel Tech மட்டும் டைப் பண்ணிவிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். It looks like you already manage the page name should next button. நெக்ஸ்ட் பட்டன் டபுள் டேப் கொடுக்குறேன். English UK QWERTY keyboard hidden. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே கீபோர்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Back button. Which category best describes this page? எந்த காரணத்துக்காக நீங்கள் பேஜ் ஆரம்பிக்க போகிறீங்க என்பதை கீழே சர்ச் பண்ணி கேட்டகரி எடுக்க சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Search for categories edit box. Showing English UK. Back. கேட்டகரியை சர்ச் பண்ண சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Computer company. கம்ப்யூட்டர் கம்பெனியா, Personal blog. பர்சனல் பிளாகா, Product/service. ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்மந்தப்பட்டதா, Shopping and retail. ஷாப்பிங் அல்லது ரீட்டைல் பண்ண போகிறீங்களா என்ற 4 ஆப்ஷன் வருது. இப்போது ஷாப்பிங் அண்ட் ரீட்டைல் என்ற ஆப்ஷனை டபுள் டேப் கொடுக்குறேன். இதில் 4 ஆப்ஷன் வாசித்தது இல்லை. கம்ப்யூட்டர் கம்பெனி, பர்சனல் பிளாக், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ஷாப்பிங் அண்ட் ரீட்டைல். இந்த 4 ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கேட்டகரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறேன். Product/service. ப்ராடக்ட் சர்வீஸ் இருக்குல்ல, இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். இப்போ மேலே சர்ச் கேட்டகரின்னு வந்தது இல்லை, அந்த இடத்துல நம்ம எதெல்லாம் டபுள் டேப் கொடுக்குறோனோ அதெல்லாம் மேலே வந்து செக் ஆகிக்கும். இப்போ 2 ஆப்ஷனை மட்டும் கொடுத்துட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இது ஏன் கேட்குதுன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணும்பொழுது மற்றவங்களுக்கு இந்த கேட்டகரி இந்த பேஜ் இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணி காமிக்கும். அடுத்து ரைட் ஸ்வைப். Shopping and retail. Next button. இப்போது கேட்டகரி செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வருது. டபுள் டேப் கொடுக்குறேன். Do you want to add an address? This helps people find and visit the location of Vel Tech. You can add just the town/city or county/region if you don't want to publicly share an address. I don't want to add an address. அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லுது. எந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் நடக்குது என்பதை மற்றவங்களுக்கு ஷோ பண்ணும் என்பதற்காக அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Enter address or town/city edit box. அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கோங்க. நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Not ticked. Tick box. நாட் டிக் பாக்ஸ் எதுக்கு வருதுன்னா, டபுள் டேப் கொடுத்து டிக் பண்ணிடுறேன். Ticked. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Next button. இந்த டிக் பாக்ஸு ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் அட்ரஸ், நான் வந்து அட்ரஸை இங்கே ஆட் பண்ணலை அப்படின்றதுக்காக இங்கே செக் பண்ணிடுறோம். ரைட் ஸ்வைப் பண்ணால் நெக்ஸ்ட்டு வருது. டபுள் டேப் கொடுக்குறேன். Ticked. Next button. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Back button.
மூணாவது ஸ்டெப் வந்துட்டு இருக்கும். Skip button. இதை நீங்கள் கொடுக்கலன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்கிப் ஆப்ஷனை கொடுத்து அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். I don't have a website. Do you have a website for Vel Tech? நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. Add a link so that people can visit your website or log from enter website edit box. சப்போஸ் வெப்சைட் இருந்ததுன்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து Not ticked, tick box. என்கிட்ட வெப்சைட் இல்லைன்றதுக்கான டிக் பாக்ஸ் இது. டபுள் டேப் கொடுத்து Ticked. ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வரும். Next button. டபுள் டேப் கொடுத்துட்றேன். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Back button. Add images to this page. இந்த பேஜுக்கான இமேஜை ஆட் பண்ண சொல்லுது. 2 இமேஜ் ஆட் பண்ணோம். ஒன்று வந்து பேனரு, ரெண்டாவது ப்ரொஃபைலு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Use images that represent what this page is about, such as a logo. This cover photo. கவர் ஃபோட்டோ என்பது தான் பேனர்னு சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் டபுள் டேப் கொடுத்து எந்த ஃபோட்டோ வேணுமோ உங்கள் இன்டர்னல் மெமரியில் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள் டேப் கொடுக்குறேன். Back button. கவர் ஃபோட்டோவில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா சைட்டட் பீப்புளோட ஹெல்ப்பை வச்சு நீங்கள் ஒரு கவர் ஃபோட்டோவை ரெடி பண்ணிடுங்க. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது ப்ரொஃபைல் ஃபோட்டோ டிக்கின்ஸ் மட்டும் சத்தம் கேட்குது, சொல்லலை. டபுள் டேப் கொடுத்தோம்னா மேலே கவர் ஃபோட்டோவுக்கு டபுள் டேப் கொடுத்தோடனே ஃபோட்டோஸ்னால் வரும்ல, அதே மாதிரி ஃபோட்டோ வரும். என்ன ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ செட் பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். டன் பட்டனை கொடுத்துக்கோங்க. டபுள் டேப் கொடுக்குறேன் நான். டன் பட்டனை கொடுத்துட்ட பிறகு அடுத்த ஆப்ஷன் வரும். ஹோம் பட்டனுக்கு மேலே கை வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் என்ற பட்டன் டபுள் டேப் கொடுத்துக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த விண்டோவில் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வருதுன்றதுனால நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு நீங்கள் கவர் ஃபோட்டோவும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் ஆட் பண்ணல, எடிட் பண்ணவா அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. நான் பேக் கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவே பேக் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிடுறேன். ஹோம் பட்டனை கொடுத்துட்டு போகக்கூடாது. ஃபுல்லாகவே பேக் கொடுத்துட்டு ஃபேஸ்புக்லேருந்து வெளியில் வந்துடலாம். பேக் கொடுத்து வெளியில் போயிட்டு திரும்ப வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நாம் க்ரியேட் பண்ண பேஜ் இங்கே ஷோ ஆகும். ரீஃப்ரெஷ் பண்ணுற மெத்தட் சிலருக்கு தெரியாது என்பதனால பேக் கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வரேன். டாப்பில் 2 விரலை தனித்தனியாக வச்சு கீழே இழுத்துக்கிட்டே வந்து விட்டுட்டோம்னா அது ரீஃப்ரெஷ் ஆகிடும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பேக் கொடுத்துட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அப்ளிகேஷனுக்குள்ளே ஃபேஸ்புக் என்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து மெனு வரேன். Menu tab 6 on 6. Menu tab 6 on 6. Selected. Profile and pages. Header. Section is collapsed. Double tap to expand the section. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தோம்னா ப்ரொஃபைல் அண்ட் பேஜ்னு இருக்கும். கொலாப்ஸில் இருக்கும். டபுள் டேப் கொடுத்தோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். Profile and pages. Header. Section is expanded. Double tap to collapse the section. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா Vadivelan PV. See your profile. Button 1 of 2. 2 of 9. வடிவேலன் என்பது என்னோடய ஃபேஸ்புக்கோட ஐடி. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோம்னா என்ன நேமில் ஓப்பன் பண்ணுறோமோ அதை தான் இங்கே வடிவேலன் சொல்லுது. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Options to switch accounts. ஸ்விட்ச் அக்கௌண்ட்னா வேறு ஃபேஸ்புக் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணி வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. அடுத்து ரைட் ஸ்வைப். Vel Tech. Button 2 of 2. 1 new. 3 of 9. Vel Tech 1 நியூன்னு சொல்லுது. இப்போ க்ரியேட் பண்ண பேஜ் தான் இது. டபுள் டேப் கொடுக்குறேன். இந்த Vel Tech என்ற பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுறதுல பெண்டிங் இருந்ததுன்னா ப்ரொஃபைல் அப்லோட் பண்ண சொல்ல வரும். அடுத்தது பட்டன் ஆட் பண்ண சொல்ல வரும். அடுத்தது போஸ்ட்டு, பிக்சரு, ப்ரமோட்டு எல்லா ஆப்ஷனும் வரும். நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது என்பதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.